குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் இருந்து வந்தாலும் ஆண்மையின்மையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருகிறது. விந்தணுக்களின் பலத்தை சில உணவுப் பொருட்களின் மூலம் அதிகரிக்க முடியும் என்றாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையையும் சற்று மாற்றியமைக்க வேண்டியதும் முக்கியம். இறுக்கமான உடைகளை அணிவது, நீண்ட நேரம் வாகனத்தில் பயணம் செய்வது, சூடான நீரில் குளிப்பது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். கருஞ்சீரக எண்ணெயை வெற்றிலையுடன் தடவி சாப்பிட்டால் ஆண்மை அதிகரிக்கும், விந்தணுக்களின் உற்பத்தியும் அதிகரிக்கும். வெற்றிலையை புகையிலைகளுடன் சேர்த்து சாப்பிடுவதுதான் தவறானது. அதேபோல கருஞ்சீரகத்தை நல்லெண்ணெயில் காய்ச்சி அந்த தைலத்தை சிறிதளவு எடுத்து உங்களுடைய ஆணுறுப்பில் தடவி வர தளர்ச்சி நீங்கும், ஆணுறுப்பும் விரைப்புத்தன்மையும் அதிகமாகும். உங்களால் நீண்ட நேரம் உடலுறவு கொள்ளவும் முடியும். கருஞ்சீரக பொடியை தேன் அல்லது நீரில் கலந்து கொடுக்க மூச்சு திணறல் நீங்கும். தொடர்ந்து வருகிற விக்கலும் நீங்கும். கருஞ்சீரகத்தோடு வெந்நீரை விட்டு அரைத்து மேற்பூசாக பூச தலைவலி, கீழ்வீக்கம், உடல் வீக்கம் போன்றவையும் குணமடையும். கருஞ்சீரகத்தை அரைத்து நல்லெண்ணெயில் குழப்பி சிரங்கு போன்றவற்றில் பூசினால் நல்ல பலனும் கிடைக்கும். கருஞ்சீரகத்தின் நீர் அல்லது தைலத்தை முகர்ந்தாலும் பூசினாலும் பயத்தால் உண்டாகும் தலைவலி, மூக்கு நீர் வடிதல், நரம்பை பற்றியுள்ள வலி, இடுப்பு வலி போன்றவையும் தீரும். கருஞ்சீரகம் குளிர்ச்சியால் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் நல்ல நிவாரணியாக உள்ளது.